ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பெரியவங்களாக இருந்து ஒரு பொறுப்பாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான், சரிங்களா? இப்போ தாத்தா, அன்பு சித்தப்பா, சித்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம விஜய் காவேரி வீட்டில் போய் பேசலாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி இல்லாத டைமில் வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது சாரதாவுக்குமே வந்து பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க வந்து சரிங்க ஐயா, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு விஜய் தாத்தாட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனாக்கிட்டேயும் கங்காக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாரு தாத்தா அப்படின்னு. அப்படியாம்மா, சூப்பர்மா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்தோடனே நம்ம லேட் பண்ணாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. காவேரிக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் வருது. என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு. அதை எப்படி எடுத்துக்கிடுவாங்க காவேரி அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தாத்தா வந்து விஜய்க்கு தெரியாமல் தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அப்போ வந்து விஜய் எப்படி எடுத்துக்கிடுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் வந்து ஏன் தாத்தா அவசரப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து அதிர்ச்சியான செய்தி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இப்போ நார்மலாக வந்து இந்த பொண்ணு பார்க்குற மேட்ரு நடந்தாலுமே கொஞ்ச நாளாக பழகிட்டோம்ல, அப்போ வந்து நம்ம இப்படி பண்ணிக்கிறது, இதுக்காக தான் அவங்க வந்து நம்ம கூட பழகுனாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அது வேறு மாதிரி போகும். பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு பயங்கர சாக்கு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து விஜயும் குட்டி பாப்பாவும் வீட்டுக்கு தான் வரப்போகிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நியூ ப்ரொமோ வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா சண்டே ப்ரொமோ தான், சரிங்களா? ஒரு ஆர்வமாக பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது எப்படியோ, ஆனால் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுவும் சூப்பராக இருக்கே அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. எப்படியெல்லாம் வந்து நம்ம விஜய் காவேரியை வந்து சீக்கிரத்தில் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க. இது வந்து இதை முடிவை நோக்கி போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வைக்கணும் இந்த இடத்துல. பார்ப்போம், சரிங்களா? ஆனால் விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த கதையை எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா பசுபதியோட சாப்டரை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைக்கிறோம். அது என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம், சரிங்களா?